நீ சொல்றதெல்லாம் உண்மையா? தலைவரே தலைவரே, அவங்க சொல்றதெல்லாம் பொய். அவங்க எதிர்கட்சி ஆளுங்க, அதனாலதான் என்னை பத்தி அவங்க தப்பு தப்பா சொல்றாங்க. அவங்க சொல்றதுல எதுவுமே உண்மை கிடையாது தலைவரே, என்ன நம்புங்க. என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு திட்டம் போட்டு வந்திருக்காங்க. நான் சொல்றதெல்லாம் பொய்னா இவரோட மனைவிய நேர்ல விசாரிங்க சார். உண்மை என்னன்னு உங்களுக்கே புரியும். உன் மனைவி எங்க? சொல்லுங்க தென்னரசு. ஐயா, அண்ணியும் அப்பாவும் இங்கதான் ஐயா இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்கள காணும். இவன் தான் ஐயா அவங்களை எங்கேயாவது கடத்தி வச்சிருக்கணும். நீங்க தான் ஐயா அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லணும். தலைவரே, அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க தலைவரே. நான் இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போல. நான் எப்படி தலைவரே அவங்களை கடத்தி இருக்க முடியும்? இன்னைக்கு எனக்கு கல்யாணம். நான் போய் எப்படி தலைவரே அவங்களை கடத்தவன்? இந்த பாருங்க தலைவரே, இவங்க தான் அவங்களை எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு உங்ககிட்ட நாடகம் ஆடுறாங்க. இவங்க சொல்றதெல்லாம் தப்புன்னு நான் உங்ககிட்ட இப்போ நிரூபிக்கிறேன். முதல்ல என் கல்யாணம் முடியட்டும். நீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. நாளைக்கு நான் உங்களை நேர்ல பார்த்து விளக்க சொல்றேன். ஐயா இல்லங்க ஐயா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இவன் தேனனியை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு முதல்ல தெரியணும். தலைவரே, என் கல்யாணத்தை நிறுத்தி என்னை அவமானப்படுத்தாதான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க. எந்த சாட்சியும் ஆதாரம் இல்லாம என் மேல புகார் சொல்றாங்க. தலைவரே, எங்க அப்பா எதிர்கட்சியில இருக்காரு. இவங்கெல்லாம் அவருக்கு ஆதரவா இருக்கிறவங்க. அதனால்தான் என்னை இவங்க எல்லாரும் தப்பானன்னு சொல்றாங்க தலைவரே. தலைவரே, நான் உங்க தொண்டன் தலைவரே, என்ன நம்புங்க. இவங்களெல்லாம் நம்பாதீங்க. ஏன்பா, தென்னரசு சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு எம்எல்ஏ. அப்படிப்பட்டவர் மேல நீங்க இப்படி ஒரு குற்றம் சுமத்துறீங்கன்னா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லாம உங்களை எப்படி நான் நம்புறது? முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறமா விசாரிப்போம். இல்லங்க, சக்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவ உண்மையதான் சொல்லுவா. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்க. தேனை எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு நீங்க தாங்க கேட்டு சொல்லணும். என்ன தென்னரசு, நீதான் தேனை கடத்தி வச்சிருக்கியா? என்ன தலைவரே, அவங்க சொல்றாங்கன்னு என்ன சந்தேகப்படுறீங்க? தலைவரே, நான் உங்க அடிமை தலைவரே, நான் உங்க விசுவாசி. நான் போய் இப்படி ஒரு தப்பு பண்ணுவேனா? அம்மா, சக்தி சொல்றதெல்லாம் வச்சு என்ன சந்தேகப்படாதீங்க. நீங்களும் தலைவரும் சேர்ந்து என் கல்யாணத்தை நடத்தி வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க ப்ளீஸ்மா. தலைவரே, தென்னரசு சொல்ற மாதிரி இவங்கெல்லாம் எதிர்கட்சிக்காரங்க. தென்னரசை அசிங்கப்படுத்தத்தான் இப்படி எல்லாம் அவர் மேல பழி போடுறாங்க. நான் உங்க கட்சியில 30 வருஷமா இருக்கேன். நானே என் தங்கச்சி மகளை தென்னரசுக்கு கட்டி வைக்கிறேன். அப்போ தென்னரசு எவ்வளவு நம்பிக்கைக்குரியவரா இருப்பாருன்னு பாருங்களேன். ஐயா, ராஜன் அமைச்சரா இருக்கும்போது அவர் செஞ்ச லஞ்ச ஊழல்லாம் நான் தான் பத்திரிகையில ஆர்டிக்கலா எழுதி வெளியே கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்க ராஜனை அமைச்சர் பதவியில இருந்து நீக்குனீங்க. அதனால ராஜன் நீங்க குடும்பத்தை பழி வாங்க திட்டம் போட்டிருக்காரு. தென்னரசுக்கு பணம் கொடுத்து அவர் எங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. தென்னரசு எங்க குடும்பத்துக்கு எதிராவே இன்னைக்கு எம்எல்ஏவா ஆக்கியிருக்காரு. இவங்க 2 பேரும் சொல்றத நம்பாதீங்கய்யா. இவங்க 2 பேருமே குற்றவாளிங்க தான். இவர் மனைவி தேனக்காவை விசாரிச்சீங்கன்னா எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியும்.
தலைவரே, அவங்க சொல்றாங்கன்னு நீங்க என்ன சந்தேகப்படாதீங்க தலைவரே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் இங்கேயே தீ குளிச்சு செத்துருவேன் தலைவரே. நான் உங்களுக்காகவும் நம்ம கட்சிக்காகவும் நான் உயிரே கொடுப்பேன் தலைவரே. நான் போய் தப்பு பண்ணுவேனா? நான் உங்களை தெய்வமா மதிக்கிறவன் தலைவரே. எங்க அம்மாவோட காலை தொட்டு கும்பிட்டு தான் நான் எல்லா வேலையும் ஆரம்பிப்பேன் தலைவரே. ஐயா, இவன் சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய். ஐயோ, எங்க அம்மாவையும் அண்ணியையும் ஒரு அடிமை மாதிரி நடத்தினவன் இவன். ஏய், எங்க அப்பாவையும் என்னையும் லாரி ஏத்தி கொல்ல முயற்சி பண்ணவன் இவன். இவன் சொல்றத நம்பாதீங்க ஐயா. ஐயா, இவன் நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடி இருக்கான் ஐயா. நீங்க அனுமதிச்சீங்கன்னா இவனால பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களை வர வச்சு அதை நான் நிரூபிக்கிறேன். தலைவரே, இவன் போய் சொல்றான் தலைவரே. நான் கட்டிக்க போற பொண்ணுகிட்ட கூட இந்த மாதிரி சொல்லி அவளை என்ன சந்தேகப்பட வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களே வந்து பணம் கொடுத்துதான் பொய் சொல்ல சொன்னாங்கன்னு வைஷுகிட்டே உண்மையை சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வைஷு என்ன கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சா. நீங்க வேணா கேட்டு பாருங்களேன். வைஷு இங்க வாங்க, தலைவர்கிட்ட எடுத்து சொல்ல. நீங்க கேட்டு பாருங்க தலைவரே. ஆமா, கேட்டு பாருங்க. நான் சொல்றது உண்மைதான். இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க. வைஷு வா, சொல்லு. ஆமா தலைவரே, இவங்க பணம் கொடுத்துதான் அந்த பொண்ணுங்க கிட்ட இவர் தப்பா நடந்துக்கிட்டாருன்னு சொல்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே என்கிட்ட நேர்ல வந்து உண்மையை சொன்னாங்க. சார், இந்த தென்னரசு சொல்றதெல்லாம் பொய்னு நான் உங்களுக்கு இப்பவே நிரூபிக்கிறேன் சார். சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். தலைவரே, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நான் கட்டிக்க போற பொண்ணு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுச்சு. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க தலைவரே. இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை ஏமாத்துறாங்க தலைவரே. என்ன நம்புங்க தலைவரே. எந்த ஆதாரமும் இல்லாம இப்படி சொன்னீங்கன்னா நான் எப்படிமா நடவடிக்கை எடுக்க முடியும்? ஒரு நிரபராதியை தண்டிக்கிறது தப்புங்கிறது உங்களுக்கே தெரியாதா? உங்க பேச்சை கேட்டு தென்னரசு மேல நடவடிக்கை எடுத்தா அது என் கட்சிக்கு மிகப்பெரிய அசிங்கம். ஐயா, இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க ஐயா. எங்க அப்பாவையும் அண்ணியையும் தென்னரசு எங்கேயோ கடத்தி வச்சிருக்கான். ஏய், அவங்கள நீங்க கூப்பிட்டு விசாரிச்சீங்கன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். தலைவரே, சத்தியமா நான் யாரையும் கடத்தல தலைவரே. இவங்க தான் எங்க அப்பாவையும் தேனையும் எங்கேயோ கடத்தி வச்சு நான் கடத்தினதா டிராமா பண்ணிட்டு இருக்காங்க தலைவரே. தலைவரே, அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. என்ன ரொம்ப நல்லவர், நேர்மையானவர். அதனால்தான் மக்கள் அவரை நம்பி ஓட் போட்டு அதிக வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்காங்க.